பிறந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற மஞ்சக்காமால நியூபார்ன் ஜாண்டிஸ் அதை பத்தி இந்த வீடியோல பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தைகள் மருத்துவர், தஞ்சாவூர். பெரியவங்களை கம்பேர் பண்ணும்போது பிறந்த குழந்தைங்களுக்கு ரெட் பிளட் செல் சீக்கிரமா பிரேக் டவுன் ஆகும். அதனால பாடியில பிலிருபின் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். இந்த எக்ஸஸ் பிலிருபினை பேபியோட இம்மெச்சூர் லிவர்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் ஏற்படுது. அரௌண்ட் ஒரு 60% ஆஃப் தி டேர்ம் பேபிஸ்க்கு இந்த ஜாண்டிஸ் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இந்த ஜாண்டிஸ் ஏற்படலாம். இதை நம்ம பிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மைல்டா இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டாம். இதை தாண்டி குழந்தைக்கு நிறைய காரணங்கள்னால ஒரு ஜாண்டிஸ் ஏற்படலாம். குழந்தை பிறக்கும் போதே ஒரு ப்ரீடர்மா இருந்தாங்க, அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு சிவியர் செப்சிஸ், அப்படி இல்லைன்னா குழந்தைக்கும் அம்மாக்கும் ரத்த குரூப் மேட்ச் ஆகல, ஏபிஓ அல்லது RH இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஜெனடிக் கண்டிஷன்ஸ் லைக் G6PD. அது இல்லாம குழந்தை டெலிவரி ஆகும்போது ஒரு பர்த் ட்ராமா, கெஃபலோ ஹெமட்டோமா ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லிவர் கண்டிஷன், அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் லைக் பிலியரி அட்ரீஷியா, அந்த மாதிரி காரணங்கள்னால கூட குழந்தைக்கு மஞ்சக்காமாலை ஏற்படலாம். ஸோ எல்லா ஜாண்டிஸுமே வெறும் பிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் கிடையாது. மைல்டான ஜாண்டிஸ் தானே இருக்கு, குழந்தைக்கு பால் கொடுத்தா சரியாயிடும், குழந்தைய வெயில்ல காமிச்சா சரியாயிடும் அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க. குழந்தை பார்க்க மஞ்சளா தெரியறாங்க அப்படின்னா உடனே போய் உங்க டாக்டரை பாருங்க. அவங்க பேபிக்கு ஒரு சிம்பிளான பிளட் டெஸ்ட், பிலிருபின் லெவல்ஸ் பார்த்துட்டு எந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா போதும், எந்த குழந்தைக்கு போட்டோதெரபி தேவை அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை பத்தின டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல ஜாண்டிஸ் பத்தி இன்னும் நிறையவே பேசுவோம்.